ஜிண்டால் குரூப்ல இருந்து 2023ல JSW Infra IPO வந்தாங்க. Now second IPO most expected and one of the big size IPO JSW Cement IPO வராங்க. Now IPO details பார்க்கலாம். Next வீடியோல company background, financial future growth, revenue projection, risk, capacity utilization, anchor demand, management interview, short or long term growth potential, GMP subscription trend, final verdict, apply or not. இதெல்லாம் கவர் பண்ணி next detail analysis வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். So சேனலை subscribe பண்ணி பாருங்க. JSW சிமெண்ட் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல காங்கிரீட்ல யூஸ் பண்ற பிளெண்டட் சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. லைக் போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் அண்ட் கிரவுண்ட் கிரானுலேட்டர் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக், ரெடிமிக்ஸ் காங்கிரீட், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான அந்த கெமிக்கல்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் காம்பனன்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ் எல்லாமே நான் டீட்டெயில்டா கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோல வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கீப் அப்டேட்டட். இந்த கம்பெனியோட கிரிண்டிங்கோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20.6 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனம் இருக்கு. டோட்டலா இந்தியாவில் 7 பிளான்ஸ் இருக்கு. யூஏஇல ஒரு பிளான்ஸ் வந்து இருக்கு. டீலர் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா டோட்டலா 15,000 பிளஸ் டீலர்ஸ் இருக்காங்க. இதுல டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா 5,043, சப் டீலர்ஸ் வந்து 10,412 இருக்காங்க. வேர் ஹவுஸ் 164 இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட கிரைண்டிங் கெப்பாசிட்டி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 14% வந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டு வராங்க. அண்ட் இவங்களோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 31% இருக்கு. ஸோ இவங்களோட கெப்பாசிட்டி அண்ட் சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட அதிகமா இருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த JSW சிமெண்ட் ஐபிஓ ஆகஸ்ட் 7th ஓபன் ஆகி 11th வந்து க்ளோஸ் ஆகுது. ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 3,600 கோடி பிக் சைஸ் ஐபிஓ. இதுல 1,600 கோடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ. ஓஎஃப்எஸ்ல 2,000 கோடி வரை இஷ்யூ பண்றாங்க. எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் 19,300 கோடி. ரீட்டைலுக்கு 35% வரை ரிசர்வ் பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபீஸ் பெர் ஷேர்ல இஷ்யூ பண்றாங்க. FY23 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெவன்யூ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இன் FY24ல. FY25ல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கம்ப்ளீட்டா நெகட்டிவ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் growth பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிளக்சுவேட்டா இருக்கு. இதற்கான ரீசன் எல்லாமே நம்ம டீடைல் அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த இஷ்யூவோட எல்லாம் பார்த்தீங்கன்னா JM ஃபினான்சியல், சிட்டி குரூப், ஆக்சிஸ் கேபிட்டல், டேம் கேபிட்டல், கோல்ட்மேன் சாக்ஸ், ஜெஃப்ரிஸ், SBI, கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல்.